அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பெண்ணுரிமை காவலர், சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் நடத்தும் மகளிர் பெருவிழா மாலை 4 மணிக்கு சரியாக ஆரம்பிக்க உள்ளது. அந்த முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விருதாச்சலம், திட்டக்குடி, புவனகிரி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து வாகனங்கள் புறப்பட தயாராக காலை 10 மணிக்கு புறப்பட தயாராக உள்ளது. அதன் வாகன பட்டியல் விவரங்கள்: விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தமாக 150 வாகனங்கள், அதில் 11 பஸ்ஸும், 63 வேனும், 33 கார்களும், மொத்தமாக 1240 ஆண்களும், 3999 பெண்களும் ஆக மொத்தம் கூடுதலாக 5239 நபர்கள் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்தும், புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் 64 வாகனங்கள், இதில் 38 வேனும், 12 மினி வேனும், கூடுதலாக 8 வாகனங்களும் சேர்த்து மொத்தமாக 64 வாகனங்கள். இதில் ஆண்கள் 335 பேரும், பெண்கள் 750 பேரும், மொத்தமாக 1282 பேரும் சேர்த்து புவனகிரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகிறார்கள். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து 66 வாகனங்கள், அதில் 300 ஆண்களும் 870 பெண்களும் கூடுதலாக 1200 பேர் வாகனத்திலிருந்து புறப்பட தயாராக உள்ளார்கள். ஆக மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் மொத்தமாக எங்களோடு மேற்கு மாவட்ட 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாநாட்டிற்கு அமைத்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் மிகவும் சிறப்பாக வன்னிய சங்கம் மிக ஒத்துழைப்போடு மாவட்ட வன்னிய சங்க தலைவர் சகோதரர் நகரமன்ற உறுப்பினர் சிங்காரவேல் அவர்களும், மாநில சமூக நீதி பேரவை துணைத் தலைவர் வழக்கறிஞர் ராஜ தனபாண்டியன் அவர்களும், மாவட்ட துணைத் தலைவர் துரை அவர்களும், ஒன்றிய புவனகிரி ஸ்ரீமுஷ்ணம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி ராஜேஷ் அவர்களும், வன்னிய சங்க நகர நிர்வாகி சேதுபதி அவர்களும், தொகுதி அமைப்பு செயலாளர் குழந்தைவேல் அவர்களும், மாவட்ட உழவர் பேர் இயக்க தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களும் கடந்த 20 நாட்களாக 3 சட்டமன்ற தொகுதியிலும் சிறப்பாக மகளிர்களை கிராமமாக சென்று விழிப்புணர்வு துண்டு பிரசாரங்களை கொடுத்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மாவட்ட பொருளாளர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பவுனாம்பாள் அம்மா அவர்களும், ஒன்றிய மகளிரணி நிர்வாகி தேவியம்மாள் அவர்களும், மாநில மகளிரணி துணை செயலாளர் சுந்தரி மேடம் அவர்களும், அவரோடு சிறப்பாக பணியாற்றிய அனைத்து நிலையில்